குட் மார்னிங் எல்லாருக்கும். கேக்குதா பேசுறது? ஓகே. ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? ஸோ நமக்கு வந்து இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிறது சொன்னோம்ல நேற்று. யாரு அந்த வேர்டு காயின் பண்ணது? எந்த இயர் ஜுடிஷியல் ஆக்டிவிசம்? ஆர்தர் சன்சிங்கர் அக்கா. ஆர்தர் சன்சிங்கர் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் வந்து 1947ல இந்தியால பாத்தீங்கன்னா 1970கள்ல ஓகேவா, அந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா வி.ஆர். கிருஷ்ணா ஐயர், பி.என். பகவதி, அப்புறம் வந்து சின்னப்பா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேசாய். ஓகேவா? ஸோ இந்த 4 பேரும் சேர்ந்து நம்ம இந்தியால ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கறத வந்து அந்த இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, யார் யாரு? கிருஷ்ணா ஐயர், பகவதி, சின்னப்பா ரெட்டி, தேசாய். ஓகேவா? சோ இது வந்து லக்ஷ்மிகாந்த்ல இருக்குங்க. லக்ஷ்மிகாந்த். ஓகேவா? சோ கிருஷ்ணா ஐயர், பகவதி, சின்னப்பா ரெட்டி, தேசாய். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே. சோ நீதி கட்சியின் வைரத்தூண் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யாரு? ஆற்காடு ராமசாமி. ஆற்காடு. பன்னீர்செல்வம். ஏ.டி. பன்னீர்செல்வம் தான் நீதி கட்சியின் வைரத்தூண் என அழைக்கப்படக்கூடியவர். சோ நீதி கட்சியின் மூளை? அண்ணா. அண்ணா. சோ அண்ணாவை யார் சொல்லியிருப்பாங்க நீதி கட்சியின் மூளைன்னு? எஸ் ஆற்காடு ராமசாமி இல்லைன்னா அண்ணா. வரதராஜலு. எஸ் வரதராஜலு நாயுடு சொல்லியிருப்பாரு. நீதி கட்சியின் இதயம்? நடேசன். ஓகேவா? நடேசன் தான் நீதி கட்சியின் இதயம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். கருப்பு குதிரை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர்? சுப்பராயன். சுப்பராயன். சுப்பராயன் எப்போ பிறந்தாரு? எந்த டேட்? செப்டம்பர் 11. செப்டம்பர் 11 இல்லையா? ஓகே. அம்பேத்கர் விருது ஃபர்ஸ்ட் நமக்கு எப்போல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க? 1998. 1998. ஃபர்ஸ்டா யாருக்கு கொடுத்திருப்பாங்க? பெருமாள். இளைய பெருமாள். ஓகேவா? அவருக்கு தான் அம்பேத்கர் விருது வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இந்த வருஷம் அம்பேத்கர் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க? சிந்தனை செல்வன். எஸ் சிந்தனை செல்வன். போன வருஷம் ரவிக்குமார். ஓகேவா? குட். சோ அம்பேத்கர் விருது எவ்வளவு ரூபா கொடுப்பாங்க? 5 lakhs. ஓகேவா? முத்தமிழறிஞர் கலைஞர் விருது யாருக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க? விடுதலை விரும்பி. போன வருஷம் முத்துவாவாசி. எவ்வளவு கொடுப்பாங்க? 10 lakhs. 10 lakhs. ஓகே. கலைஞர் பேர்ல கொடுக்கறதெல்லாம் மேக்சிமம் வந்து நமக்கு 10 lakhs அப்படிங்கறது தான் கொடுப்பாங்க. ஓகே. சோ இந்த இந்தியால பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல வந்து வீடு தேடி போய் அந்த கேசஸ் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்றது, வீட்டுக்கே போயிட்டு குற்றங்கள் என்னன்னு கேட்டுருக்காங்க. எஸ் தெலுங்கானா. ஓகேவா? தெலுங்கானால இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஜெக்ட் ஸ்கிம்மர் பேர்டு இருக்கு இல்லையா? ஸ்கிம்மர். அந்த ஸ்கிம்மர் பேர்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ அது வந்து யார் யாரு சேர்ந்து தொடங்க போறாங்கன்னு தெரியுமா? ஓகே. அந்த ஸ்கிம்மர் பேர்டு வந்து IUCNல என்ன இதுல இருக்குது? தெலுங்கானா வந்து வீடு தேடி போயிட்டு அந்த குற்றங்கள் எல்லாம், இப்ப போக்சோ கேஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டே அவங்க கிட்ட கேஸ் வாங்கி எழுதி எடுக்கிறது, FIR ஃபைல் பண்றது. ஓகே. சோ இந்த ப்ராஜெக்ட் டு ப்ரொடெக்ட் இந்தியன் ஸ்கிம்மர். ஓகேவா? சோ இது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ். ஓகேவா? அழிந்து வரும் இனம் என்டேஞ்சர் ஸ்பீஷியஸ் லிஸ்ட்ல தான் இருக்குது. IUCN எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 48. எஸ் 48. ஓகேவா? 48ல தான் நமக்கு IUCN கொண்டு வந்திருப்பாங்க. ரெட் டேட்டா புக் 69. ஓகேவா? ரெட் டேட்டா வந்து
69ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு நமாமி நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2014. எஸ் 2014ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் அந்த என்எம்சிஜியும் பிஎன்ஹெச்எஸ் அப்படிங்கிறது பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி. ஸோ இது ரெண்டும் தான் சேர்ந்து நமக்கு ப்ராஜெக்ட் டு ப்ரொடெக்ட் இந்தியன் ஸ்கிம்மர் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாய்னா நேவால் எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட் ஆனவங்க? பேட்மிண்டன். ஓகே, பேட்மிண்டன். நேஷனல் இந்த எலக்ட்ரிசிட்டி பாலிசி எப்போ கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம்? 2005. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்போ கொண்டு வர போறாங்க? 26. எஸ் 26ல வந்து கொண்டு வர போறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 113 மசோதா அப்படிங்கிறது என்ன கொண்டு வந்திருப்பாங்க? 130வது கான்ஸ்டிடியூஷனல் பில் என்ன கொண்டு வந்தாங்க? எஸ் சிஎம் பிஎம்கெல்லாம் வந்து அந்த 30 days ஜெயில், அதாவது 5 இயர்ஸுக்கான கிரைம், 5 வருட தண்டனை வாங்கக்கூடிய ஒரு குற்ற வழக்குல அவங்கள பதிவு பண்ணி 30 நாட்கள் கண்டினியூஸா ஜெயில இருந்தாங்க அப்படின்னா ஸ்டேட்டா இருக்கிற பட்சத்துல அந்த சிஎம் மினிஸ்டர் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஆளுநர் வந்து அவங்கள பதவி நீக்கம் செய்யலாம். ஸோ சென்ட்ரலா இருக்கிற பட்சத்துல பிஎம்ஆ இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து பிரசிடென்ட் வந்து பதவி நீக்கம் செய்வாங்க. ஸோ இதோட ரிலேட் ஆகுற ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். 3 ஆர்டிகல் வரும். ஸ்டேட்டுக்கு ஒண்ணு, சென்ட்ரலுக்கு ஒண்ணு, யூனியன் டெரிட்டரிக்கு ஒண்ணு. 75 வந்து சென்டர், ஸ்டேட் 164, டெரிட்டரி அப்படிங்கிறது ஓகேவா? ஸோ இந்த மூணுலதான் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஐ மீன் இதோட ரிலேட்டட். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னா வருஷம் நீண்ட கால வைத்த முதல்வர் யாரு? எஸ் அவன் சிக்கிம் இருந்திருப்பாங்க. ஒடிசா பட்நாயக், நவீன் நமக்கு டிஜிட்டல் தனிநபர் பாதுகாப்பு டிஜிட்டல் பர்சனல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2020. இதை வந்து சொல்லுவாங்க டிஜிட்டல் பர்சனல் 2020 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி 2020 வந்து ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அப்படிங்கிற ஒரு நம்ம இங்க வந்து ஸ்மார்ட் அப்படிங்கிறது படிப்போம். எதுக்கு படிப்போம் ஸ்மார்ட் அப்படிங்கிறது? சரள் அப்படிங்கிறது எஸ் ஃபார் ரேஷனல், ஏ ஃபார் ஆக்ஷன் வந்து அந்த சரள் எஸ் ஏ ஆர் சிம், ஏ ஃபார் ஆக்சசிபிள், சிம் ரேஷனல், அதுக்கப்புறம் வந்து எல்லு எதுவும் இல்ல. ஓகேவா? வந்து நமக்கு ஓகே நோட் பண்ணிக்கணும். பர்சனல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகே ஃபைன். பாத்தீங்க அப்படின்னா இந்த என்னன்னா ஒரு தர பண்றோம், ஏதாவது பிள்ளைகளை திருத்துறோம், ஏதாவது நம்மளுக்கு ஆன்லைன் பண்றதுல நம்ம
அப்படின்னு எத்தனை வந்து அவங்க பண்ணணும்? ஓகேவா? எத்தனை டேஸ் ஆக்ஷன் எடுக்கணும்? 60 days. ஓகேவா? 60 டேஸ்க்குள்ள ஆக்ஷன் எடுக்கணும். அதுவே நமக்கு இந்த முதியோர் பெற்றோர் பராமரிப்பு சட்டம் இருக்கு இல்லையா, எஸ், அதுல வந்து 90 டேஸ்ல வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறது எடுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரீசெண்டா ஒரு கேஸ் வந்திருக்கும். என்னன்னா மிஹிர் ராஜேஷ் வெர்சஸ் மகாராஷ்டிரா கவர்மெண்ட். ஓகேவா? ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. மிஹிர் ராஜேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2025ல உள்ள கேஸ் தான். ஸோ PR கவாய் இருந்தார் இல்லையா, அவரு தலைமையிலான ஒரு செஷன் தான் வந்து இதுக்கு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. ஸோ இது எது ரிலேட்டட் ஆனதுன்னா, இது எந்தெந்த ஆர்டிக்கல் இதுல கவர் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 21, ஆர்டிக்கல் 22ல சப்கிளாஸ் 1. ஓகேவா? அந்த டிடென்ஷன் வருது இல்லையா, ஸோ டிடென்ஷனும் வரும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி, இந்த 2 ஆர்டிக்கலுமே கவர் ஆகுறது இந்த மிகிர் ராஜேஷ் கேஸ் அப்படிங்கிறது. ஸோ எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரியணும், ஏன்னா ரீசெண்டா உள்ள கேஸ் இல்லையா, அதனால இம்பார்ட்டன்ட் ஆனது. மிகிர் ராஜேஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 21, 22ல சப்கிளாஸ் 1. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு CAG இருக்காரு இல்லையா, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். ஸோ இது CAG ஆடிட் எக்ஸலன்ஸ் ஹப் எங்க இருக்குன்னு தெரியுமா? CAG ஆடிட் எக்ஸலன்ஸ் ஹப் சவுத்ல தான் ஒரு பிளேஸ்ல, தெரியலையா? ஓகே, ஹைதராபாத். ஓகேவா? ஹைதராபாத், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. CAG ஆடிட் எக்ஸலன்ஸ் ஹப் எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல இருக்குது. CAG ஆடிட் எக்ஸலன்ஸ் ஹப். ஸோ இதுல என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அவங்களோட ஒர்க் என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க? CAG ஆடிட் பண்ணுவோம் சென்ட்ரல் ஸ்டேட். ஆடிட் பண்ணுவாங்க இல்லையா, சென்டர் ஸ்டேட்ல எல்லாத்தையுமே. அந்த ஆடிட்டிங் ரிலேட்டடான ஒர்க் எல்லாமே அவங்களோட தான். ஸோ அது பத்தி அந்த அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கறது. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஹப்ல வந்து பண்றாங்க. ஸோ CAG ஆடிட் எக்ஸலன்ஸ் ஹப் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஹைதராபாத் அப்படிங்கிறதும் தெரியணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 4th ஜட்ஜஸ் கேஸ் எப்போ? எஸ், 2014ல வந்தது. 15ல வந்து தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நீதிபதிகள் ஆணையம் அப்படின்னு, நீதிபதிகள் தேர்வு பண்ற ஆணையம். ஸோ அதை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு கொலிஜியம் சிஸ்டம் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சு? அந்த கொலிஜியம் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபைனலைஸ் ஆயிருக்கும்ல, இவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த இயர்? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போ? எஸ், 93. ஓகேவா? ஸோ அதே 93 தான் கொலிஜியமும் வரும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு கிராம சபை கூட்டங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு ஏஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் என்னன்னு தெரியுமா? கிராம சபை கூட்டங்களுக்கு 2025 ஆகஸ்ட் 15ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஆகஸ்ட் 14ல. பேர் யாருக்காச்சும் தெரியுமா? சபா சார். ஓகேவா? சபா சார், SABHASAAR. ஓகேவா? சபா சார் அப்படிங்கிறது கிராம சபை கூட்டங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஏஐ.
ஸோ இதுல வந்து அவங்க அந்த கிராம சபை நடக்கிற அந்த ஆடியோ வீடியோ எல்லாம் வந்து அப்டேட் பண்ணிப்பாங்க. அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாத்தையும் இதை கேட்டு வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ அவங்க என்னென்ன தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றுறாங்களோ அதை பத்தி எல்லாமே வந்து இந்த ஏஐல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதான் அந்த சபா சார் அப்படிங்கிறது கிராம சபைக்கானது. ஓகே. ஸோ நம்ம ஏஐ பாஷினி பார்த்திருக்கோம் இல்லையா? பாஷினி எதுக்கு யூஸ் ஆகுது? பார்லிமெண்ட்ல லாங்குவேஜ் எஸ், லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எத்தனை லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும் டோட்டலா? 8th ஷெட்யூல்ல எத்தனை லாங்குவேஜ் இருக்கு? 22. ஓகேவா? 22 மொழிகள்ல இந்த பாஷினி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நமக்கு சாகித்ய அகாடமி கொடுக்குறாங்கல்ல ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும், எத்தனை லாங்குவேஜ் கொடுப்பாங்க அது? 24. எஸ், அது வந்து 24. ஓகேவா? ஸோ இது பார்த்துக்கணும். ஸோ பாலாறு இருக்கு இல்லையா? பாலாறு கர்நாடகால ஓடுமே. ஸோ அது எங்க உற்பத்தி ஆகுது? எந்த மலையில? நந்தி நந்தி மலையில வந்து உற்பத்தி ஆகும். ஓகேவா? சோ மணிப்பூரோட கவர்னரா யார அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க? ரீசனா வந்து அவர் எல் கணேசன் வந்து இறந்திருப்பாரு, அதனால அவருக்கு இன்னொருத்தர் அப்பாயிண்ட் பண்ணாங்க இல்லையா? கவர்னர் அப்பாயின்மெண்ட் ஆர்டிகல் என்ன? (155). ஓகேவா? தமிழ்நாட்டோட கவர்னர் யாரு? ஆர்.என். ரவி இல்லையா? ஓகே. சோ மணிப்பூருக்கு பாத்தீங்க அப்படின்னா அஜய் குமார் பல்லா. ஓகேவா? சோ அஜய் குமார் பல்லா முக்கியமானவர். சோ ஓகே. இந்த டேர்ம் ஆஃப் ஆபீஸ் ஆஃப் கவர்னர் என்ன ஆர்டிகல்? 156. ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கண்டிஷன்ஸ் ஆஃப் கவர்னர்ஸ் ஆபீஸ் 158. எஸ், 158 அப்படிங்கிறது. ஓகேவா? எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவர்னர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் கொடுக்கிறது. தமிழ்ல சொல்றதா? ஓகே. எஸ், 163. ஸோ அமைச்சரவை இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து கவர்னருக்கு அறிவுரை சொல்றது. ஸோ அந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 163. நெக்ஸ்ட் வந்து கவர்னர் ஆபீஸ், கவர்னர் அலுவலகத்துக்கான அந்த கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 158. கவர்னருடைய பதவிக்காலம், ஸோ அதை பத்தி சொல்ற ஆர்டிகல் 156. நமக்கு பிரசிடென்டோட பதவிக்காலம் டென்யூர் சொல்ற ஆர்டிகல் அது 56. ஓகேவா? ஃபைன். சோ கிளாசிக்கல் லாங்குவேஜ் எத்தனை இருக்கு இந்தியால? 11. ஓகேவா? ஓகே. சோ ரீசனா பாத்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்ல இந்த பாலியல் குற்றங்கள்ல எல்லாம் ஈடுபடுறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மசோதா வந்து வெற்றியிருப்பாங்க, ஒரு பில் ஒண்ணு பாஸ் பண்ணிருப்பாங்க. வெஸ்ட் பெங்காலா? தெலுங்கானாவா? யாருக்குமே நம்ம கவர்மெண்ட் மேல நம்பிக்கையே இல்ல போலயே. தமிழ்நாடு. ஓகேவா? தமிழ்நாடு. ஓகேவா? சோ நம்ம தான் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் பில். ஓகே. அக்கா வெஸ்ட் பெங்கால் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க தானே போன வருஷம் அந்த கொல்கத்தா கேஸ்? ஆமா, போன அந்த டாக்டர் கேஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இப்ப ரீசெண்டா வந்து நம்ம தமிழ்நாட்டுல அந்த கேஸ் நடந்துச்சு இல்லையா, கோயம்புத்தூர். சோ அதுக்கப்புறம் இங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கோயம்புத்தூர் சென்னையில நடந்த கேஸோ ஏதோ அதை இது பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் 23வது சட்ட ஆணையம் யாரு தலைவர்? எஸ், தினேஷ் மகேஸ்வரி. ஓகேவா? சோ அந்த லா கமிஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்டர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
SIR full form என்ன? Special Intensive Revision. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது. ஸோ SIR இப்போ ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதன்படி தமிழ்நாட்டுல எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க? 6 கோடி. 6 இல்லையே, 6.5 வந்து இருந்திருப்பாங்க. ஃபைனல் ஒரு லிஸ்ட் ஒண்ணு விட்டாங்கல்ல, அதுல வந்து ஒன்னு கம்மியா இருக்கும் இல்லையா? 1 lakh 5 crore. ஓகேவா? 5 கோடியே, ஆமா 98 lakhs வந்து டெலீட் ஆச்சு. ஸோ 5 கோடியே 43 லட்சம். ஓகேவா? 43,76,000. ஸோ 5,43 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டுல எத்தனை மாநகராட்சிகள் இருக்குது? முனிசிபல் கார்பரேஷன்ஸ் 25. ஓகேவா? 25. சோ கட்சி தாவல் தடை சட்டம் எந்த ஷெட்யூல்ல இருக்கு? 10th schedule. 10th ஷெட்யூல். எந்த அமெண்ட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் 52nd. 52 1985. ஓகேவா? 52 1985. ஓகே. சோ வக்ஃப் சட்டம் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 55. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது 95. ஓகே. இப்போ ரீசெண்டா அமெண்ட்மெண்ட் இல்ல, இப்போ 25. ஓகேவா? சோ எல்லாமே 555 தான் வரும். அதனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அந்த அவங்களுக்கு அந்த வக்ஃபுக்காக ஒரு வலைத்தளம் இருக்கும்ல, ஒரு போர்ட்டல். அந்த போர்ட்டலோட பேர் என்ன? அந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு போர்ட்டல் இருக்கும். அதோட பேர் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி கிளாஸ்ல. உமீத். ஓகேவா? உமீத். அந்த போர்ட்டலோட நேம் வந்து உமீத் அப்படிங்கிறது. சோ இந்தியால ஃபர்ஸ்டா வக்ஃப் வாரியத்தை வாம்சி இல்லைங்க, வாம்சி இல்ல, உமீத் தான். வாம்சி. ஓகே. சோ இந்தியாலேயே ஃபர்ஸ்டா புதிய ஒரு சட்டத்தின் கீழ் வக்ஃப் வாரியத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்கிற ஸ்டேட் அது. சோ இந்த மாதிரி புரட்சிகரமான விஷயங்கள் எல்லாம் யார் தான் பண்ணுவா? எஸ், கேரளா. ஓகேவா? கேரளா அங்க போயிட்டாங்க. ஓகே ஃபைன். சோ யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபர்ஸ்ட் யாரு கொண்டு வந்தாங்க? ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். உத்தரகாண்ட். ஓகேவா? சோ அங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர்றதுக்காக ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அது யாரு தலைவர்? சத்யநாராயண். இங்க இல்ல, அங்க Ranjan ரஞ்சன பிரகாஷ். ரஞ்சன் தேசாய். அவர்தான் ரஞ்சன பிரகாஷ் தேசாயா. சோ அவர்தான் வந்து அந்த கமிட்டியோட ஹெட். ஓகே. சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாலிட்டி ரிலேட்டடா ரீசெண்டா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ட்டு. ஓகே. சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினா அந்த SIR ரிலேட்டடா இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. ஓகே. சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜீரோ ஹார் அப்படிங்கிறது எந்த இயர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க? 1962. நம்ம இந்தியால தான் ஃபர்ஸ்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டி இருக்கு இல்லையா, பொது கணக்கு குழு அப்படிங்கிறது. சோ அதோட பதவிக்காலம் எத்தனை வருஷம்? அந்த உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, 1 year. ஓகேங்களா? 1 year. கரெக்ட். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிமேட் கமிட்டி வந்து எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி உருவாக்குனாங்க? மதிப்பீட்டு குழு. மதிப்பீட்டு குழு எந்த குழுவோட பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்டது? எஸ், ஜான் மத்தாய் 1950. பொதுத்துறை நிறுவன குழு எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? அந்த பப்ளிக் அஃபேர்ஸ் கமிட்டி. எஸ், கிருஷ்ணமேனன். ஓகேவா? கிருஷ்ணமேனன் குழு 1964. அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 1992. டேட் January 31 இல்லையா? ஓகே. சோ ஏதாவது ஆக்ட் இருக்குதா?
1990 ஓகேவா. உமன்ஸ் கமிஷன் ஆக்ட் வந்து 1990 அப்படிங்கிறது. ஸோ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் ஆர்டிகல் என்ன, சென்ட்ரல்ல ஸ்டேட்ல என்ன, 29 அங்க, இங்க 215 ஓகேவா. 215 அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்து இந்த அப்பீல் பண்ணணும் அப்படிங்கிறது, அப்பீல் பண்றப்ப சுப்ரீம் கோர்ட்டால ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் கொடுப்பாங்கல்ல, அதுக்கான ஆர்டிகல் எஸ் 136 ஓகேவா. 136 அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்டா யார் சொல்லியிருப்பாங்க? இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி மாண்டெஸ்கியூ தான் சொல்லியிருப்பார். குடியரசுத் தலைவர் தேர்தல் எந்த கண்ட்ரில இருந்து பாரோ பண்ணோம்? அயர்லாந்து. சோ ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கான எலெக்ஷன் மேனர் எந்த கண்ட்ரில இருந்து? சவுத் ஆப்பிரிக்கா. ராஜ்யசபா மெம்பர் நியமனம் அதுவும் அயர்லாந்து. ஓகேவா. சோ டிபிஎஸ்சி வந்து ஃபர்ஸ்டா எங்க கொண்டு வந்திருப்பாங்க? ஸ்பெயின்ல கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்பெயின்ல இருந்து ஐரிஷ் வாங்கியிருப்பாங்க, ஐரிஷ்ல இருந்து நம்ம வாங்கியிருப்போம். ஸோ நம்மளோட டிபிஎஸ்சி எதோட ரிசம்பிள்னு, எதோட பிரதிபலிப்பு? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். எஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 1935 ஆக்ட் அதோட ரிசம்பிள்னஸ். ஓகே. நமக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பதவி எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? 1772. ஸோ யாரோட பீரியட்? வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஓகேவா. வாரன் ஹேஸ்டிங்ஸ் பீரியட்ல தான் உருவாக்கி இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்டா நமக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்ப எத்தனை ஜட்ஜஸ் இருந்தாங்க டோட்டலா? 1+7. இப்போ எவ்வளவு இருக்காங்க? 34. ஓகே. ஸோ சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட் 75. ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் வந்து இயர் என்ன? 1981. ஸோ எதோட ரிலேட் ஆனது? ஸோ இது வந்து நீதிபதிகள் இடமாற்ற வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஜட்ஜஸ் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றது, ஸோ அது ரிலேட்டட் ஆனது. ஸோ செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் தான் நமக்கு எது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க? எஸ்பி குப்தா கேஸ். ஓகேவா. கொலிஜியம் சிஸ்டம் வந்து செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ். ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி கேட்டாலும் தெரியணும். 1993ல கொலிஜியம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன கேஸ் இருந்துச்சுன்னா செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ். அவங்க சொன்ன மாதிரி அந்த எஸ்பி குப்தா இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படிங்கிறது 1981ல. தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் இயர் என்ன? 98. ஸோ இதுலதான் வந்து அந்த கொலிஜியமோட மெம்பர் கவுண்ட், அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளவு இருக்காங்க கொலிஜியம்ல? 1+4. ஓகேவா. 1+4 அப்படிங்கறதுல இருப்பாங்க. டோட்டலா 5. ஓகே. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆகுறதுக்கு கண்டிஷன்ஸ், எவ்வளோ இயர்ஸ் வந்து அவங்க ஹை கோர்ட்ல ஜட்ஜஸா ஒர்க் பண்ணிருக்கணும்? 5 இயர்ஸ். ஸோ எவ்வளோ இயர்ஸ் வந்து சப்போஸ் ஜட்ஜஸா இல்லைன்னா அட்வொகேட்டா ஒர்க் பண்ணிருக்கணும்? 10 இயர்ஸ். ஓகேவா. ஓகே. ஸோ இந்த நீதிபதிகள் பதவி நீக்க செயல்முறை அப்படிங்கிறது நமக்கு வந்து ரீசெண்டா பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவங்கள சிம்பிள் மெஜாரிட்டியா இல்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டியா எப்படி பதவி நீக்கம் பண்ணலாம்? எஸ், ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா தான் அவங்கள வந்து பதவி நீக்கம் அப்படிங்கிறது செய்ய முடியும். ஸோ ஆட்ஹாக் ஜட்ஜஸ் ஆர்டிகல் என்ன? தற்காலிக தனி நீதிபதி.
adhoc judges, தற்காலிக தனி நீதிபதி. 126 7 126 பாத்தீங்கன்னா ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேவா? 127 வந்து adhoc. சோ இந்த adhoc ஜட்ஜஸ் தான் நியமிக்கப்படுறாங்க. தற்காலிக தனி நீதிபதி எத்தனை வருஷத்துக்கு வந்து நீதிபதிகளா நியமிப்பாங்க? 2 years. 2 years. எஸ் 2 years. நமக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் ஃபர்ஸ்டா ஜட்ஜா நியமிக்கப்பட்டவர் யார் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட்? ஹரிலால் ஜே கனியா. எஸ் ஹெச்ஏ கனியா. ஓகேவா? அவர் தான் நியமிக்கப்பட்டிருப்பாரு. அதிக நாட்கள் ஜட்ஜா இருந்தவர் யாரு சுப்ரீம் கோர்ட்ல? ஒய்வி சந்திரசூட். ஓகே, ஒய்வி சந்திரசூட். சோ டிஒய் சந்திரசூட் ஒரு புக் எழுதி இருப்பாருல்ல, அதோட பேர் என்ன? Constitution matters. ஒய் கான்ஸ்டிடியூஷன் மேட்டர்ஸ் அப்படிங்கிற புக் வந்து நமக்கு டிஒய் சந்திரசூட் வந்து எழுதினது. சோ குறைந்த காலம் தலைமை நீதிபதியா இருந்தவர் யாரு? கமல் நரேன் சிங். உச்ச நீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதி? அப்படியே பாத்திமா பேபி அக்கா. எஸ், அவங்க பாத்திமா தேவி. சோ இந்த சுப்ரீம் கோர்ட்டோட செஷன் பாத்தீங்க அப்படின்னா அத வந்து எந்த இடத்துலயும் நடத்திக்கலாம். பட் அந்த சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது டெல்லியில தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்ற ஆர்டிகல் இது 130. சோ இந்த சுப்ரீம் கோர்ட் நம்ம இப்படி பண்றோம் இல்லையா, வேற இடத்துல செஷன் நடத்தணும் அப்படிங்கறது அந்த பெர்மிஷன் யாரு கொடுப்பா? பிரசிடென்ட் தான் வந்து அதுக்கான பெர்மிஷன் வந்து கொடுக்கணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971. எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? ஹெச்என் சன்யால். ஓகேவா? ஹெச்என் சன்யால் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். சோ இதுல வந்து எந்தெந்த கேசஸ் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா கருதப்படாது? அதான் எது மாதிரியானது தனிநபர்னா? சோ லேண்ட் ரிலேட்டடான கேசஸ், ஸோ லீஸுக்கு கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல அது. அதுக்கப்புறம் வந்து சேவை தொடர்பானது, சேவை இந்த பணிக்கொடை அமௌண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் எல்லாம் கொடுப்பாங்களே, ஸோ அது ரிலேட்டடானது. அப்புறம் மெடிக்கல் அந்த மாதிரி மற்ற நிறுவனங்கள், ஸோ இது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் நமக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா கருதப்படாதது. ஓகேவா? ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எங்கேருந்து எடுத்தாங்க? பொதுநல வழக்கு யுஎஸ்ஏ, அமெரிக்கால இருந்து எடுத்திருப்பாங்க. சோ இந்த கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் 148ல இருந்து 151 வரைக்கும் இருக்கு இல்லையா, சோ 148 வந்து சிஏஜி ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லும். 149 என்ன சொல்லும்? டியூட்டிஸ். 150 ரிப்போர்ட் அக்கா. ரிப்போர்ட், அந்த ஃபார்ம் அத சொல்லும். 151 150 வந்து ஃபார்ம். அப்ப ஃபார்முக்கு அப்புறம் என்ன வரும்? ஆடிட் ரிப்போர்ட். ஓகேவா? எஸ், ஆடிட் ரிப்போர்ட், கணக்காய்வு அறிக்கை ஃபைனலா வரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்டா சிஏஜி நியமிக்கப்பட்டவர் யாரு? சிஏஜி எஸ் வி நரஹரி ராவ். ஓகேவா? நரஹரி ராவ் தான் ஃபர்ஸ்டா நியமிக்கப்பட்டிருப்பாரு. சோ இப்ப சிஏஜி யாரு? சஞ்சய் மூர்த்தி. சோ நம்ம ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா. ஓகேவா? இன்னொருத்தர் இருப்பாரு சஞ்சீவ் கண்ணா, அவர் தான் போயிட்டாரா? ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட். சோ 25th ஆர்பிஐ கவர்னர் யாரு?
சக்தி காந்த தாஸ். சோ அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? பிரைம் மினிஸ்டரோட செக்ரட்டரி. எஸ், பிரைம் மினிஸ்டரோட ஒன் ஆஃப் த செக்ரட்டரியா இருக்காரு. ஓகே. சோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி எந்த பார்ட்ல எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வர சொல்றாங்க? 6. பார்ட் 6 ஆர்டிகல் 152 to 230. எஸ் 152 to 237 வரைக்கும் சொல்லுவாங்க. சோ சபார்டினேட் கோர்ட்ஸ் பத்தி எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும்? 233 to 237 வரைக்கும் சொல்லுவாங்க. ஓகே. இந்த பைகேமரலிசம் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கு? எத்தனை ஸ்டேட்? எந்த ஸ்டேட்? 6. 6 எங்கெல்லாம்? பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா. சோ லெஃப்ட்ல மகாராஷ்டிரா, மேல பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? சோ இந்த நமக்கு இது இருக்கு இல்லையா, G20. ஸோ G20ல வந்து புதுசா ஒருத்தங்க ஜாயின் பண்ணிருப்பாங்க இல்லையா, இந்தியா தலைமை தாங்கினது யாரு? சவுத் ஆப்பிரிக்கா அக்கா. எஸ், அந்த சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேவா? ஆப்பிரிக்கன் யூனியன் அவங்க வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஓகே ஃபைன். ஸோ ஓகே, 50வது G7 சப்மிட் எங்க நடந்துச்சு? G7 எக்ஸாம்ஸ்ல கூட 2-3 எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. இட்டாலி. ஓகேவா? இட்டாலியில நடந்திருக்கும். G7ஓட மெம்பர் கண்ட்ரிஸ் யாரெல்லாம்? இந்தியா வர மாட்டாங்க தானே? இந்தியா வர மாட்டாங்க. சோ அதுக்கு ஒரு ஷார்ட் கட் கூட இருக்குல்ல, ஜூஸ் வித் கேர்ள் ஃப்ரெண்டா? ஜே ஃபார் ஜப்பான், USA, US, UK, Germany. Okay. Japan, USA, Italy, Canada, Europe Union, Germany and France. ஓகேவா? ஜூஸ் வித் கேர்ள்ஃப்ரெண்ட் G7 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 51வது மீட்டிங் எங்க நடந்துச்சு? 2025ல நடந்திருக்கும். கனடா. ஓகேவா? கனடால நடந்துச்சு. இதெல்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி. 51st மீட்டிங், 51வது மீட்டிங் கனடால. 52 வந்து 2026ல பிரான்ஸ்ல நடக்க போகுது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது G20 சப்மிட் பாத்தீங்க அப்படின்னா 18வது சப்மிட் எங்க நடந்துச்சு 2023ல? இந்தியா. ஓகேவா? இந்தியா தான் தலைமை தாங்கி இருப்பாங்க அந்த டைம்ல. 19வது மீட்டிங் 2024ல சவுத் அமெரிக்கா கண்ட்ரி. பிரேசில். ஓகேவா? 20வது G20 சம்மிட் வந்து 2025ல சவுத் ஆப்பிரிக்கால நடந்திருக்கும். ஓகே, சவுத் ஆப்பிரிக்கால நடந்திருக்கும். 21 வந்து 2026ல USA நடக்க இருக்குது. சோ நெக்ஸ்ட் பிரிக்ஸ் சம்மிட், இது நேத்தே பார்த்துட்டோம். 16வது சம்மிட் எங்க நடந்தது? 16th ரஷ்யா கசான். 17th அதே பிரேசில். 18th இந்த வருஷம் இந்தியா தான். எஸ், நம்ம தான் தலைமை தாங்குறோம். சோ அதுக்கு தான் அந்த தாமரை இல்லையா, அந்த சின்னம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காப் சம்மிட், COP இருக்கு இல்லையா. சோ COP ஃபர்ஸ்ட் எங்க நடந்தது? கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 95ல பெர்லின்ல நடந்திருக்கும். ஓகேவா? 95 பெர்லின்ல நடந்திருக்கும். சோ COP 27 எங்க நடந்தது? கிளாஸ்கோ. 26 கிளாஸ்கோ. 26 வந்து கிளாஸ்கோ மாநாடு. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2021ல வந்து நடந்துச்சு. ஸோ அந்த கிளாஸ்கோ மாநாட்டுல தான் வந்து நிறைய முடிவுகள் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஓகே, அந்த காலநிலை ரிலேட்டடான முடிவுகள். ஸோ COP 27 வந்து எஜிப்துல நடந்திருக்கும். ஓகே, அந்த ஷார்ம் எல் ஷேக். ஸோ இந்த ஷார்ம் எல் ஷேக்ல வந்து நடந்திருக்கும். 27. 28 எங்க நடந்துச்சு? அது 29ங்க. 28 வந்து UAE-ல நடந்துச்சு. ஓகேவா? யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ். ஸோ 29 வந்து அசர்பைசான். அதோட கேபிட்டல் எங்க? அசர்பைசான் கேபிட்டல்
பாக் ஓகே பாக்ல தான் நடந்திருக்கும். COP30 இப்ப நடந்துச்சு. பெல்லியம் பிரேசில். எஸ் பெலம் பிரேசில்ல வந்து நடந்திருக்கும். ஓகே ஸோ அப்ப G7 G20 பிரிக்ஸ் காப் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எப்போ ஒரு தொடங்கினாங்க? 1971 1982. ஓகேவா 1982 February 27ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே February 27 1982 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1 hour வந்து என்ன செஷன் நடக்கும் பார்லிமெண்ட்ல? கொஸ்டின் hour. ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் 0 hour. ஸோ 0 hourல என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க? பர்மிஷனே கேட்காம அவங்க என்ன வேணா கொஸ்டின் கேட்பாங்க. ஆமா பெர்மிஷனே கேட்காம தேசத்துக்கு எது முக்கியமான விஷயமா நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் 0 hour அப்படிங்கிறது. ஸோ நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இது ரெண்டும் கரெக்டான்னு சொல்லுங்க. ஆல் ஃபினான்ஷியல் பில்ஸ் ஆர் மணி பில்ஸ் பட் ஆல் மணி பில்ஸ் ஆர் நாட் அ ஃபினான்ஷியல் பில். ரெண்டும் கரெக்டா? எல்லா ஃபினான்ஷியல் பில்லும் எல்லா நிதி மசோதாவும் பண மசோதா தான், ஆனா எல்லா பண மசோதாவும் நிதி மசோதா இல்லை. சரி சிங்கிளாவே கேக்குறேன். ரெண்டு கரெக்டா? மாத்தி சொன்னேன். ஓகேவா சோ எல்லா மணி பில்லும் பினான்சியல் பில் தான். எஸ் எல்லா மணி பில்லும் பினான்சியல் பில், ஆனா எல்லா பினான்சியல் பில்லும் மணி பில் கிடையாது. ஏன்னா பினான்சியல் பில்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு மணி பில்லும் அதுக்குள்ள வரும், பிளஸ் மத்த விஷயங்களும் அதுக்குள்ள வரும். அதான் அந்த நிதி மசோதா அப்படிங்கிறது. சோ இந்த பினான்சியல் பில் பத்தி சொல்ற ஆர்டிகல் என்ன? 117. சோ இந்த 117ல நம்ம 2 பார்த்திருப்போம். 117(1) 117(2). என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 117(1)ல என்ன பார்த்தோம்? அது வந்து ஸ்பீக்கர் 1 3 பெர்மிஷன் தரணும். ஓகே சோ இது எது ரிலேட்டட் ஆனது அந்த 1? டாக்ஸ். ஓகேவா அந்த டாக்ஸ் ரிலேட்டட் ஆனது தான் அந்த 1. 3 எது ரிலேட்டட்? அந்த அடுத்தது என்ன எது ரிலேட்டட் ஆனது ஃபினான்ஷியல் பில்ல? 2 117 சப் கிளாஸ் 3 எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர். பட் அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து அந்த மணி பில்லுல மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயங்கள் வந்து வராது, அது இல்லாம மற்ற விஷயங்கள் வந்து வரும். அதுதான் வந்து பினான்சியல் பில்ல அந்த 117 சப் கிளாஸ் 3 அப்படிங்கிறது. ஓகேவா சோ ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 1992. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை யானைகள் இருக்குது இப்போ? யானைகள் 3000 something. 3120. ஓகேவா சோ அந்த இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அந்த கவுண்ட் வந்து பாத்துக்கணும். ஓகே சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்மளோட லோக்சபா ஸ்பீக்கர் யாரு? ஓம் பிர்லா. ஓகேவா சோ நமக்கு சென்ட்ரல்ல டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் எந்த ஆர்டிக்கல்ல இருந்து எந்த ஆர்டிக்கல் வரை கவர் ஆகுது? உறுப்பினர்களின் பதவி நீக்கம், தகுதி நீக்கம். 2 ஆர்டிக்கல் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அந்த 91st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இல்லாம இன்னும் 2 101 102 190 191. அது வந்து இங்க நான் சென்டர் மட்டும் கேக்குறேன். 101 102
101, 102 மொத்தம் 4 ஆர்டிகல் சொல்லிட்டேன். 103, 104 ஓகேவா? ஃபர்ஸ்ட் 4 அப்படியே வரிசையா 4 வரும். ஸோ 105 வந்து ப்ரிவிலேஜஸ் போயிடும் உங்களுக்கு, எம்பி ப்ரிவிலேஜஸ். ஓகேவா? மணி பில் டெஃபினிஷன் எந்த ஆர்டிகல்? பண மசோதாவுக்கான 110. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த நம்ம வந்து கவர்னர் பார்க்கும்போது ஒரு கேஸ் பார்த்துருக்கோம் கவர்னர் ரிலேட்டடா. என்ன கேஸ்? 1979ல இந்த கவர்னர் போஸ்ட் அப்படிங்கிறது வந்து எஸ் ஹர்கோவிந்த் பந்த் கேஸ். ஓகேவா? ஹர்கோவிந்த் பந்த் கேஸ் அதுதான் வரும். ஓகே. சூரிய நரேன் கேஸும் அதுதான். பட் என்னன்னா அந்த ஹர்கோவிந்த் கேஸ்ல தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்கு கவர்னர் அப்படிங்கிறவரு சென்ட்ரல் கவர்மெண்டோட எம்ப்ளாய் கிடையாது, அவர் வந்து இண்டிபெண்டா இருப்பாரு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க, யாரோட கீழேயும் இருக்க மாட்டாரு அப்படின்னு. சூரிய நரேன் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் இஸ் நாட் ஜஸ்டிசபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்ப பிரசிடென்ட் நினைச்சா கவர்னரை வந்து எந்த நேரத்துல வேணா பதவி நீக்கம் பண்ணலாம். சோ அது வந்து பிரசிடென்டோட விருப்பம் தானே தவிர அவர் வந்து ஒருவேளை பதவி நீக்கம் பண்ணிட்டாரு அப்படின்னா அதை கொண்டு வந்துட்டு நம்ம கோர்ட்ல வந்து வாதாட முடியாது அப்படிங்கறத சூரிய நரேன் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. சூரிய நரேன் கேஸ் இயர் என்ன? எஸ் 1981. ஓகேவா? 1981. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பீகார் மட்டும் வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கும். என்னன்னா அந்த ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர் ஸ்டேட்ல. ஸோ அது எந்த அமெண்ட்மெண்ட்? 94th 2006. ஓகேவா? ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. ஸோ 94th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2006. ஓகேவா? பீகார் எக்ஸ்க்ளூடு, அது பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு லோக்சபால எத்தனை பேரோட ஆதரவு தேவைப்படுது? 50. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த புதுசா லோக்சபா மெம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு செஷன் நடக்கும் பழைய மெம்பர்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ அந்த செஷனை என்னன்னு சொல்லுவாங்க? லேம் டக் செஷன். எஸ், லேம் டக் செஷன், இல்லைன்னா நொண்டி வாத்து கூட்டம் தமிழ்ல. ஓகேவா? ஸோ அதுதான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முக்கியமான விஷயங்களை மட்டும் டிஸ்கஸ் பண்ற ஒரு விஷயம், அதுக்கு என்ன பேரு? அந்த க்ளோஷரோட பேர் என்ன? முக்கியமான விஷயங்களை மட்டும் டிபேட் பண்ணுவாங்க. கவன ஈர்ப்பு தீர்மானமாக்கும். இல்ல, கவன ஈர்ப்பு தீர்மானம் இல்ல. ஒரு அனிமலோட பேர் வரும், ஆஸ்திரேலியாவோட அந்த அவங்க கண்ட்ரியோட அனிமல். எஸ், கங்காரு. ஓகேவா? கங்காரு க்ளோஷர் அப்படிங்கிறது. ஸோ அதுலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்லி இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் ஆர் டேக்கன் அப் ஃபார் டிபேட், விவாதத்துக்கு எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது. ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்டா நமக்கு 1947ல யூனியன் பட்ஜெட்டை யாரு தாக்கல் பண்ணாங்க? யாரு? ஆர்.கே. சண்முகம். ஓகேவா? ஆர்.கே. சண்முகம் செட்டி அவர் தான் வந்து இது பண்ணிருப்பாரு. ஓகே. சோ பார்லிமெண்டோட எஸ்டிமேட் கமிட்டில எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க?
30 பேர். ஓகேவா? 30 பேர் வந்து இருப்பாங்க. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வின்டர் செஷன் எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரைக்கும் நடக்கும்? குளிர்கால கூட்டத்தொடர். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு செப்டம்பர். ஜூலை டு செப்டம்பர். பட்ஜெட் செஷன் பிப்ரவரியில இருந்து மே வரைக்கும். பிப்ரவரி டு மே. ஸோ இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்டா பட்ஜெட் செஷன் வந்து எந்த நாள்ல நடக்க போகுது? இது வரைக்கும் அந்த நாள்ல நடந்ததே இல்லை. பிப்ரவரி 1 இல்ல நாள் மீன்ஸ் இந்த ஞாயிறு, திங்கள், செவ்வாய், சண்டே. ஓகேவா? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஓகே. சோ இந்த அமெரிக்காவோட பார்லிமெண்டோட பேர் என்ன? காங்கிரஸ். காங்கிரஸ். ஜப்பானோடது டயட். டயட். பிரிட்டனோடது பார்லிமெண்ட். பார்லிமெண்ட். டென்மார்க்கோடது போல் கட்டிங் என்ன ஒரு மாதிரி. அதேதான், ஃபோல் கட்டிங். ஓகேவா? ஃபோல் கட்டிங் வந்து டென்மார்க்கோடது. So delegated legislation அப்படிங்கிறது delegated legislation belongs to the realm of, okay, சட்டம் இயற்றும் அதிகார ஒப்படைப்பு என்பது இதன் ஆட்சி பரப்பிற்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, delegated legislation belongs to the realm of, சட்டம் இயற்றும் அதிகார ஒப்படைப்பு இதன் ஆட்சி பரப்பிற்கு உட்பட்டது. ஆப்ஷன் என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா நிர்வாக சட்டம், நேச்சுரல் லா இயற்கை சட்டம், பார்லிமெண்டரி லெஜிஸ்லேஷன் பாராளுமன்ற சட்டம், ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் நீதிமன்ற தீர்ப்புரைகள். சோ நாலுல எது வரும்? டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். சியா? வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா? அட்மினிஸ்ட்ரேட்டிவா, நேச்சுரல் லாவா, பார்லிமெண்ட்ரியா, இல்ல ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்டா? எல்லாருக்குமே ஓகேவா? சி லாக் பண்ணிடலாமா ஆப்ஷனை? பண்ணிடலாமா? தப்பு. ஓகேவா? சோ ஆன்சர் வந்து நிர்வாக சட்டம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ இந்த லோக்சபாவோட ஸ்பீக்கர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து எந்தெந்த நாடாளுமன்ற குழுவோட தலைவரா இருப்பாருன்னு சொல்லுங்க. நான் 4 சொல்றேன், அதுல எதுக்கெல்லாம் அவர் ஹெட்டா இருப்பாருங்கிறது சொல்லணும். பிசினஸ் அட்வைசரி கமிட்டி அலுவல் ஆலோசனை குழு, ஜெனரல் பர்பஸ் கமிட்டி பொது நோக்கு குழு, ரூல்ஸ் கமிட்டி விதி குழு, எஸ்டிமேட் கமிட்டி மதிப்பீட்டு குழு. இது 4ல எதுக்கு அவர் ஹெட்டா இருப்பாரு, எதுக்கு இருக்க மாட்டாரு? பிசினஸ் அட்வைசரி கமிட்டி, ஜெனரல் பர்பஸ் கமிட்டி, ரூல்ஸ் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு இருப்பாரு. ஓகே. அடுத்தது ஜெனரல் பர்பஸ். ஓகே. ரூல்ஸ். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் 3 வரும். 4வது வருமா? எஸ்டிமேட் கமிட்டி வராது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 மட்டும் தான் வரும். பிசினஸ் அட்வைசரி, ஜெனரல் பர்பஸ், ரூல்ஸ். எஸ்டிமேட் கமிட்டி வந்து வராது. சோ நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுக்கிறது யாரு? சம்மோனிங். சம்மோனிங் ஃபார் ஜாயின்ட் சிட்டிங். பிரசிடென்ட். தலைமை தாங்குறது ஸ்பீக்கர். ஓகே. பார்லிமெண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து எந்த மொழியில இருந்து எடுத்தாங்க? பார்லிமெண்ட். பார்லே அப்படிங்கறதோட பேஸ், இந்த பார்லிமெண்டோட பேஸ் வந்து பார்லே அப்படிங்கிற வேர்டு. ஓகேவா? சோ அது எங்க இருந்து எடுத்தாங்க?
பார்லேஜி பிஸ்கட்டா, கிரீக்கா, சான்ஸ்கிரிட்டா? சரி 4 ஆப்ஷன் சொல்றேன். லாட்டினா. ஆன்சரை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. பிரெஞ்சு. ஓகேவா? பிரெஞ்சு. ஆக்சுவலா நீங்க சொன்னது எல்லாமே இங்க இருக்கு. ஆனா பிரெஞ்சும் கூட இருக்கு. பிரெஞ்சு தான் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, மக்களவையில லோக்சபால அதிகமான மெம்பர்ஸ் கொண்ட ஸ்டேட் எது? யூபி. ஓகே. சோ நம்ம கவர்னர் அப்பாயிண்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. சோ அதே கொஸ்டினை தான் திருப்பி திருப்பி விதவிதமா கேட்டு வச்சிருக்காங்க. சோ ஆளுநரோட சிறப்புரிமைகள் ஆர்டிகல் என்ன? அதாவது பிரசிடென்டோட பிரிவிலேஜ், சாரி கவர்னரோட பிரிவிலேஜஸ். ம் 361. ஓகேவா? 361 அதான். அதுக்கப்புறம் நம்ம இது பார்த்திருந்தோம் இல்லையா, தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 1994. சோ அதுல வந்து அந்த பினான்சியல் மேட்டர்ஸ் பத்தி சொல்ற செக்ஷன் அது? செக்ஷன் சாப்டர், செக்ஷன். சாப்டர் தனியா வரும், செக்ஷன். ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்டா? ஃபினான்ஸ் ஃபர்ஸ்ட்லயே வருமா என்ன? 9 மேம். சாப்டர் வந்து 9 கரெக்ட் நினைக்கிறேன். சோ செக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். செக்ஷன் நம்மளோட இது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர்டிகல் என்ன? கான்ஸ்டிடியூஷன்ல ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் எஸ் 112. ஓகேவா? சோ இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 112 தான் வரும். ஓகே. abolish tax. The power of the municipality to suspend or abolish tax is conferred by section 112. ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின். ஒரு வரியை நீக்கவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ நகராட்சிக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டா 112 ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 112. Okay. Functions of chief minister ஆர்டிகல் என்ன? இவர் முதல்வரின் கடமைகள், அதிகாரம், பணி. 67 அக்கா. 167 167. 164ல 1 எதை பத்தி பேசும்? 164A சப்ளஸ். ஓகே. ஏ ஃபார் அப்பாயின்மெண்ட். ஓகேவா? சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றது. சீஃப் மினிஸ்டரோட அந்த அவர் கொடுக்குற அந்த போர்ட்போலியோ வச்சு அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்றது. ஏ ஃபார் அப்பாயின்மெண்ட். பி ஃபார் நேத்து கூட சொன்னீங்களே 75க்கு, அதே இதுதான். Collective responsibility. Collective responsibility. C for collective responsibility. B for யாரோ சொன்னீங்க. Pleasure of government. pleasure. ஓகேவா? pleasure. அந்த மினிஸ்டர்ஸ் வந்து எவ்வளோ அவர் கவர்னரோட விருப்பம் இருக்கிற வரைக்கும் பதவியில் இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஏ ஃபார் அப்பாயின்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பி ஃபார் பிளஷர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ஃபார் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? ஆல்பபெட்டிக்கல். ஓகே. சோ அந்த நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா, அந்த சி ஹாப் ஹவுஸ் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்திருப்போம் பஞ்சாயத்து ராஜ்ல.
அது வந்து ப்ரீவியஸ் இயர்ல அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ராயல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்ல கேட்டுட்டு ரைட்ல வந்து அந்த ஹாப் ஹவுஸ் பேர் வந்து கொடுத்து வச்சிருந்தாங்க. ஓகே. ஸோ இங்க நம்ம ஸ்டேட்ல டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரை வரும்? 189 இல்லாம 190ல இருந்து 193. ஓகேங்களா? ஸோ 188 பாத்தீங்க அப்படின்னா ஓத் ஆர் அஃபர்மேஷன் பை மெம்பர்ஸ். ஓகேவா? அந்த உறுப்பினர்களோட பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது. 189 189 பாத்தீங்க அப்படின்னா voting in houses, power of houses to act, notwithstanding vacancies and quorum. ஓகேவா? ஸோ அதை பத்தி சொல்றது, அந்த குவாரம் பத்தி பேசுறது. அடுத்து 190 91 92 93 இது நாலும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடியது. salaries and allowances of members ஆர்டிகல் என்ன? ஒன் நாட் சிக்ஸா? இங்க சென்ட்ரல் ஸ்டேட்ல 195. ஓகேங்களா? 195. ஸோ நமக்கு சீஃப் இந்த சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸோட சாலரிஸ் ஆர்டிகல் என்ன? எஸ் 125. ஓகேவா? 125. மணிப்பூர்ல வந்து நமக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ல அந்த ஷெட்யூல் காஸ்டுக்கு சீட் எவ்வளவு கொடுக்குறாங்க சட்டமன்றத்துல மணிப்பூர்ல? ரெண்டா? வேற எல்லாருக்கும் ஓகேவா? ரெண்டு. ஒன்னு. ஓகேங்களா? ஒன்னு. மணிப்பூர்லயும் கோவாலையும் வந்து ஷெட்யூல் காஸ்டுக்கு வந்து 1 கொடுக்குறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்கிம்ல வந்து 2. ஓகேவா? மணிப்பூர் கோவா 1, சிக்கிம் வந்து 2. ஓகே. சோ டெல்லிக்கு மட்டும் செப்பரேட்டா ஹைகோர்ட் எந்த இயர்ல இருந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு? 1966. சூப்பர். இந்த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், ஸோ இவங்க வந்து எத்தனை வருஷம் வந்து அந்த ஜுடிஷியல் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கணும்? அதுவும் அந்த இயர் தான். அட்வொகேட்டா எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும்? ஸோ அதுவும் 10 இயர்ஸ் தான். ஓகேவா? ஸோ இவங்க இந்த ஜட்ஜஸ்க்கு வந்து மினிமம் ஏஜ் ஏதாவது ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா? இந்த வயசுல தான் வந்து அவங்க ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு ஏதாச்சும்? இல்ல. ஓகேவா? அதுவே நமக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஜட்ஜஸ்க்கு மினிமம் ஏஜ் 35. ஓகேவா? அங்க இருக்குது, பட் இங்க எல்லாம் கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா 1973க்கு முன்னாடி வரைக்கும் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன்ல, ஓகேவா, நமக்கு வந்து ஒரு 4 கோர்ட்ஸ்ல மட்டும் அவங்களுக்கு ஃபுல் பவர் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ எந்தெந்த கோர்ட் அது? அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் வர்றதுக்கு முன்னாடி எஸ் மெட்ராஸ், கல்கத்தா, இன்னும் 2 பாம்பே, இன்னும் ஒன்னு ஒரு யூனியன் டெரிட்டரி. எது? டெல்லி. எஸ் டெல்லி. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து
இந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு இல்லையா, நீதி பேராணை அப்படிங்கிறது ஹை கோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் அதோட ஒரு அடிப்படை கட்டமைப்பு சார்ந்த ஒரு விஷயம்தான் அப்படிங்கறத வந்து எந்த கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க? அதனால அதோட அடிப்படை கட்டமைப்பையும் மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷனா? ஆப்ஷன் நரேன் சிங், மோகினி ஜெயின், சந்திரகுமார், நரேந்திரகுமார். சந்திரகுமார் சந்திரகுமார் சந்திரகுமார். மோகினி ஜெயின் கேஸ் எங்க வரும்? எஜுகேஷன். ஆர்டிகல் 21A வந்து வரும். ஓகேவா? சோ சந்திரகுமார் கேஸ் தான் இதுல வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1997 சந்திரகுமார் ஜட்மெண்ட் கோர்ட் ரிலேட்டட் ஆனது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 0 எஃப்ஐஆர்னா என்ன? மறந்தாச்சா? ஆன்லைன் இல்லைங்க. ஓகே, அப்படியும் சொல்லலாம். எக்ஸாக்ட்டா ஒரு வேர்ட் வரணும். ஜட்ஜ் இது பண்றதுக்கு எஃப்ஐஆர் அதோட பேரு 0 எஃப்ஐஆர். அப்புறம் எப்படி எஃப்ஐஆர் போட மாட்டீங்க? எனி போலீஸ் ஸ்டேஷன், அதுதான் கீவேர்ட். ஓகேவா? 0 எஃப்ஐஆர் அப்படிங்கிறது நம்ம இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்க ஒரு இடத்துல இப்ப வந்து இந்த பல்லடத்துக்குள்ள ஒரு கேஸ் நடந்துருச்சு அப்படின்னா, நான் ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் தள்ளி போயிட்டு அந்த ஏதோ ஒரு பார்டர் தாண்டி, ஒண்ணும் இல்ல, அந்த ஒரு மைல் கூட சொல்ல முடியாது, ஒரு நூல் அளவு அந்த பக்கம் போனாலும் அவங்க வந்து அடுத்த ஸ்டேஷன் தான் நீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, இங்க கொடுக்க முடியாது. ஓகேவா? சோ பட் இந்த 0 எஃப்ஐஆர்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல எங்க கிரைம் நடந்தாலும் எந்த ஸ்டேஷன்ல வேணாலும் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அவங்க கண்டிப்பா அந்த கேஸ வந்து எஃப்ஐஆர் போட்டுதான் ஆகணும். ஓகேவா? சோ அதுதான் வந்து 0 எஃப்ஐஆர் அப்படிங்கிறது. அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. அதுதான் மீன். ஓகே. சோ எந்தெந்த கோர்ட்ஸ்க்கு வந்து காமன் ஹை கோர்ட் அப்படிங்கிறது எத்தனை பிளேஸ்ல இருக்குது? காமன் ஹை கோர்ட் காமன் ஹை கோர்ட் என்னாச்சு? பஞ்சாப், டெல்லி, கல்கத்தா, மெட்ராஸ். ஓகே. வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு. ஓகே, 7 கரெக்ட். ஓகே. கல்கத்தா, மும்பை, மெட்ராஸ், ஜம்மு காஷ்மீர், கவுஹாத்தி, கேரளா, பஞ்சாப், ஹரியானா. ஓகேங்களா? சோ கல்கத்தால எந்தெந்த இதுக்கு வரும்? வெஸ்ட் பெங்கால், அந்தமான். எஸ், வெஸ்ட் பெங்காலும் அந்தமானும். மும்பை, மகாராஷ்டிரா, டாமன் டையூ, கோவா, தாத்ரா நகர், கோவா. ஓகேவா? கரெக்ட். சோ மெட்ராஸ் பாண்டிச்சேரி. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. ஜம்மு காஷ்மீர், காஷ்மீர், லடாக் அண்ட் காஷ்மீர். லடாக். ஓகே. சோ கவுஹாத்தி, அருணாச்சலம், மிசோரம், நாகாலாந்து. ஓகே. அசாம். கேரளா, லக்ஷதீப், கேரளா. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர். ஓகேவா? சண்டிகர். ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர் ஆர்டிகல் என்ன? ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி. 39A எந்த அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணாங்க? அமெண்ட்மெண்ட்
42nd அமெண்ட்மெண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் எங்க நடந்துச்சு? உனா. ஓகேவா? குஜராத் உனா. இயர் 82. ஓகேவா? எஸ், 82ல நடந்திருக்கும். சோ நமக்கு நால்சா ஆக்ட் எப்போ? நால்சா தேசிய சட்ட சேவை அதிகாரம் 1987. ஓகே. சோ யூனியன் டெரிட்டரிஸ் ஆர்டிகல் எதுல இருந்து எது வரைக்கும், எந்த பார்ட்? யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் பிரதேசங்கள், எந்த பார்ட், எந்த ஆர்டிகல்? அவ்வளவு கஷ்டமான கொஸ்டினா? பார்ட் 8 ஆர்டிகல் 239 to 242. ஓகேவா? சோ இப்போ எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது நமக்கு? 8. சூப்பர். ஓகே. நமக்கு ஊராட்சி அமைப்புகள் பத்தி எந்த பார்ட்ல சொல்றாங்க? லோக்கல் பாடி பார்ட் 9. முனிசிபாலிட்டிஸ், நகர்பாலிகா 9A. கோஆபரேட்டிவ் 9B. ஓகே. சோ இந்த 243K எதை பத்தி சொல்லுது? எலெக்ஷன். ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதி ஆணையம் பத்தி சொல்றது, ஃபினான்ஸ் கமிஷன். ஐயோ ஐயோ. இந்த எலெக்ஷன் பத்தி சொல்ற ரெண்டு ஆர்டிகல் அது. ஒன்னு கே, இன்னொன்னு ZA. ஓகேவா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து அமைப்பு பற்றி சொல்றது B. ஓகே. சோ கமிட்டிஸ் வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்சாயத்து ராஜ் கமிட்டிஸ். ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜோட மகாசாசன மேக்னா கார்ட்டா ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இது எந்த கமிட்டி? பல்வந்த் ராய் மேத்தா. சோ ஓகே, வரிசையா சொல்லுங்க. பல்வந்த் ராய் மேத்தா, அடுத்தது அசோக் மேத்தா, அடுத்து பேக் ஆஃப் HT லெப்டினன்ட் கவர்னர் ராவ். GVK ராவ், ஹனுமந்த் ராவ். நெக்ஸ்ட் தந்த்வாலா LM சிங்வி. தந்த்வாலா LM சிங்வி. இன்னும் ஒருத்தர் உண்டே, காட்கில் துங்கன் கமிட்டி. ஓகேவா? சோ இவங்க எல்லாருமே வருவாங்க. சோ மண்டல் பஞ்சாயத்து அப்படிங்கிறது எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? அசோக் மேத்தா. சோ அசோக் மேத்தா எத்தனை டயர் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு? 2 டயர். சோ டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் யாரு ரெக்கமெண்ட் பண்ணா? GVK ராவ். சோ பிளாக் லெவல் பிளானிங் CDP. இல்ல, இது யாரு, எந்த கமிட்டி? தண்டுவாலா. ஓகேவா? தண்டுவாலா. நெக்ஸ்ட் வந்து ரிசர்வேஷன் பத்தி, விமன் SC ST ரிசர்வேஷன் T243D. எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க அது? அசோக் மேத்தாவும் சொல்லியிருப்பாரு. இன்னொருத்தங்க காட்கில். ஓகே, அவரும் சொல்லியிருப்பாரு.
ஸோ எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறமா நமக்கு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க? எல்எம் சிங்வி கமிட்டி ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறமா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எப்ப நடைமுறைக்கு வந்தது? 24 ஏப்ரல் 1993ல நடைமுறைக்கு வந்திருக்கும். ஆக்ட் வந்து 92. ஸோ நமக்கு அங்க நகர்பாலிகா அது எப்ப நடைமுறைக்கு வந்தது? ஜூன் 1, 1993ல நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ பஞ்சாயத்து ராஜ் இது பத்தி சொல்ற ஷெட்யூல் எது? 11th ஷெட்யூல். எத்தனை ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ்? 29. 29. ஆர்டிகல் 243. ஜி. எஸ், 243 ஜி. அங்க நகர்பாலிகா எத்தனை ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ்? எந்த ஆர்டிகல்? 18 டபிள்யூ. ஓகே, சூப்பர். ஸோ இந்த நியாய பஞ்சாயத்து should be established for a cluster of villages அப்படின்னு சொன்னது யாரு? இந்த நியாய பஞ்சாயத்துகள் வந்து ஒரு வில்லேஜஸோட கூட்டமைப்பா இருக்கணும். எஸ், எல்எம் சிங்வி கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஓகேவா? எல்எம் சிங்விங்க. டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் பாடிஸ் அப்படிங்கிறது யார் சொல்லியிருப்பாங்க? செப்பரேட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் பாடிஸ் அத வந்து செப்பரேட் பண்ணணும்னு சொன்னது எஸ் ஹனுமந்த் ராவ். ஓகேவா? ஹனுமந்த் ராவ் தான் சொல்லியிருப்பாரு. சோ காட்கில் கமிட்டி இயர் என்ன? 88. எஸ், 88. சூப்பர். நமக்கு வந்து இந்த ஆர்டிகல் 334 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லும். ஸோ அது எத்தனை இயருக்கு? 15, 10. ரொம்ப ஹையா வருமே ஒரு இயர். மறந்துட்டீங்களா? இன்னும் ஹையா? 80. எஸ், 80 இயர்ஸ். ஓகேவா? 80 இயர்ஸ். எந்த வருஷம் வரைக்கும்? 2000. 80 இயர்ஸ். 2000. எஸ், 2030. ஓகேவா? 2030 வரைக்கும். ஸோ இந்த நமக்கு வந்து ஷெட்யூல் காஸ்ட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு த ஸ்டேட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது எந்த அமெண்ட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க? ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிறது அருணாச்சல் பிரதேஷுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அமெண்ட்மெண்ட்? 83 amendment 2000. எஸ், 83rd அமெண்ட்மெண்ட் 2000. ஓகேவா? 83வது சட்ட திருத்தம் 2000ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது கொண்டு வரணும்னு ரெக்கமெண்ட் பண்றது அதுவும் எந்த கமிட்டி தான்? யாரு? அதுவும் எல்எம் சிங்வியா? ஓகே. ஸோ இந்த சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் இருக்காரு இல்லையா? ஸோ அவரை பத்தி சொல்றது யாரு? சீஃப் எலக்ட்ரல் காட்கிலா? ஆமா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் காட்கில் நான் நினைக்கிறேன். கரெக்ட். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து காட்கில் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை கலந்தாலோசிச்சு தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. எலக்ட்ரல் ஆஃபீஸர் எந்த கமிட்டி? அசோக் மேத்தா கமிட்டி. ஓகேங்களா? அசோக் மேத்தா கமிட்டி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்றது யாரு? நேத்து கூட குரூப்ல போட்டு விட்டுருந்தேனே, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? பெசா ஆக்ட் எப்போ? 96. எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்?
ம்ஹும். உங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு மேக்சிமம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இந்த பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்கும் புஸ்ஸுன்னு. பூரியா. பூரியா ஓகேவா? எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. திலீப் சிங் பூரியா ஓகேவா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இனி மறக்காதுங்க. ரைட்டு. ஸோ நமக்கு வந்து இந்த எக்ஸ்பர்ட் குரூப் ஆன் பிளானிங் அட் த கிராஸ் ரூட்ஸ் லெவல். ஸோ இந்த கமிட்டி யாரு ஹெட்? அடிமட்ட லெவல் பிளானிங். பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்கல்ல, ஹீரோ. பாக்ஸ் வேறற்ற பொருட்கள் கேட்கல, பிளானிங் கமிட்டியோட ஹெட் யாருன்னு கேட்க. ஹனுமந்த். ராமச்சந்திரன் ஓகேங்களா? ராமச்சந்திரன். ஓகே. இந்த ரீவைட்டலைஸ் த பஞ்சாயத்து இருக்கு இல்லையா? சோ அது வந்து டெமோக்ரஸி. சோ அது வந்து யாரு? டெமோக்ரஸி அப்படிங்கிற வேர்டு வந்தா யாரு வருவாங்க? எல்எம் சிங்வி. சோ வெறும் ரீவைட்டலைஸ் ஆஃப் பஞ்சாயத்து யாரு? அசோக் மேத்தா. சோ ஸ்ட்ராங் பண்ணது ஸ்ட்ராங் ஜிவிகே ராவ். ஓகே. ஓகே. சோ நமக்கு எத்தனை டைப் ஆஃப் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் இருக்கு இந்தியால? எத்தனை டைப்? 3 8 ஓகேவா? 8 டைப் இருக்குது. சோ நமக்கு வந்து இந்த லோக்கல் ஃபினான்ஸ் என்கொயரி கமிட்டி யாரு ஹெட்? ஃபினான்ஸ் நிதி அப்படின்னா எதுல போட்டு நிதி வாங்குவோம்? லோக்கல் ஃபினான்ஸ் என்கொயரி கிட்ட அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் கமிட்டி. சோ சந்தானம் வந்து அங்க வருவாரு, பஞ்சாயத்து. எஸ் வட்டல் ஓகேவா? வட்டல்ல தான் நிதி வாங்குவோமா? ஓகே. டாக்ஸுக்கு யாரு? டாக்ஸ் என்கொயரி கமிட்டி. டாக்ஸ் வரி. ஜான் மத்தாய் ஓகேவா? ஜான் மத்தாய். ட்ரைனிங் ஆஃப் முனிசிபல் எம்ப்ளாயிஸ் யாரு? பயிற்சி கொடுக்கிறது யாரு? நூருதீன் அகமது ஓகேங்களா? பயிற்சி வந்து நூருதீன் அகமது. சோ ரூரல் அர்பன் ரிலேஷன்ஷிப் கமிட்டி யாரு? ஷார்ட்கட் சொல்றதா? ஒரே நிமிஷம். ஓகே. நிதி வந்து நம்ம எதுல போட்டு வாங்குவோம்? வட்டல்ல போட்டு வாங்குவோம் இல்லையா? வட்டல் அந்த தட்டுல போட்டு வாங்குவோம் அப்படிங்கிறது. சோ உள்ளூர் நிதி பினான்ஸ் அப்படின்னா வட்டல். அடுத்தது வரி விதிப்பு. சோ டாக்ஸ் வந்து யாருதான் விதிச்சாங்க? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பிரிட்டிஷ்காரன் தான் விதிச்சாங்க இல்லையா? சோ அதனால ஒரு இங்கிலீஷ் தான் வரும். அப்ப ஜான் இல்லையா? ஜான் மத்தாய் அப்படிங்கிறது. பயிற்சி. சோ பயிற்சி வந்து 100 நாள் பயிற்சி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 நாள். அப்ப நூருதீன் அகமது ஓகேவா? ட்ரைனிங் கொடுக்கறது எத்தனை நாள் ட்ரைனிங்னா 100 நாள் ட்ரைனிங். சோ நூருதீன் அகமது. ஊரக நகர்ப்புற உறவு குழு. சோ அர்பனுக்கும் ரூரலுக்கும் எப்பயும் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படிதான் இருக்கணும்? ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஓகேவா? அதனால ஜெயின். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிதி வழங்கல் வளர்ச்சி மீதான அமைச்சர்கள் குழு. இங்கிலீஷ்ல ஆகுமெண்டேஷன் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் ஓகேவா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரஃபீக் ஜஹாரியா. சோ இதுக்கு என்ன பார்த்தோம்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஓகே. சோ நமக்கு நிதி வளர்ச்சி, இந்த வளங்கள் வளர்ந்து வளர்ச்சி ஆகுறது எப்படிதான் இருக்கும்? பிக்கா இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? சோ ரஃபீக் ஓகேவா? நிதி வளங்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது பிக்கா இருக்கும், வளர்ச்சி பிக்கா இருக்கும். சோ ரஃபீக். அடுத்தது பணிச்சூழல் தொடர்பான குழு. சோ இந்த பணிச்சூழல் தொடர்பான குழு வந்து மூர்த்தி. சர்வீஸ் கண்டிஷன்ஸ் ஓகேவா? சோ கடவுள் மும்மூர்த்தி எடுத்துக்கலாம். கடவுள் மும்மூர்த்தி. பணிச்சூழல்
ஓகே. சோ அப்படி கூட வச்சுக்கலாம். சர்வீஸ்க்கு கடவுளுக்கு தான் மும்மூர்த்தி. ஆ ஆ சர்வீஸ்க்கு வந்து மும்மூர்த்திக்கு வந்து இது கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும். அப்ப மூர்த்தின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வரவு செலவு தான் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குதா? என்ன படம் பார்த்தோம்? கிரி. கிரி. ஓகேவா? ரைட்டு. சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நகர்ப்புற உள்ளாட்சியின் அரசியலமைப்பு அதிகாரம் குறித்த ஆய்வுக்குழு. சோ இது வந்து நமக்கு இவரை பார்த்தோம், சகாயம் ஐஏஎஸ் பார்த்தோம் இல்லையா? சோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியலமைப்பு அதிகாரம், கான்ஸ்டிடியூஷனல் அந்த பவர் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கு? ஒரு நேர்மையான ஆள்கிட்ட இருக்கு. சோ சகாயம் அவர்கிட்ட இருக்கு, ஞாபகம் வச்சுக்கலாம். நகரமயமாதலின் தேசிய ஆணையம், அர்பனைசேஷன். சோ அர்பனைசேஷன் எல்லாம் கொரியால தான் இருக்கும் இல்லையா? அவங்கதான் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சவங்க. சோ கொரியா. ஓகேவா? ஓகே. சோ இது வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ளவும். மேக்சிமம் முடித்து விட்டோம். இந்த கண்டோன்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா? சோ இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஆஃப் கண்டோன்மெண்ட் யாரு அப்பாயிண்ட் பண்றாங்க? பாளைய வாரியங்களோட சிஓ பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். வேற இதுல இந்த கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ் வந்து எத்தனை கேட்டகரியா ஸ்பிளிட் அப் பண்ணிருக்காங்க? கண்டோன்மெண்ட் போர்ட் 4. ஓகேவா? 4 கேட்டகரி. சூப்பர். சோ நமக்கு வந்து இந்த ரீஜனல் சென்டர்ஸ் அர்பன் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், சோ இது வந்து இங்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் முனிசிபல் எம்ப்ளாயிஸ்க்குன்னு சொல்லி ஒரு கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அது யாரு? சோ ட்ரைனிங்னால இப்பதான் பார்த்தோம். யாரு? எத்தனை நாள் ட்ரைனிங்? நூருதீன் அகமது. ஓகேவா? 100. ஓகே. இது நமக்கு மாநில சட்டமன்ற மேலவையை ஒழித்தல் அல்லது உருவாக்கம். அபாலிஷன் ஆஃப் கிரியேஷன் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இன் ஸ்டேட். ஆர்டிகல் என்ன? 169. ஓகே. சோ நமக்கு வந்து இந்த சட்டமன்றத்துல மினிமம் மெம்பர்ஸ் எவ்வளவு, மேக்ஸிமம் மெம்பர்ஸ் எவ்வளவு இருக்கணும்? 40. மேக்ஸிமம் 500. ஓகேவா? சட்டப்பேரவைக்கு ஏதாவது இருக்கா? ஓகேவா? 60 இருக்கணும். ஓகே. சோ இதுல வந்து இந்த சட்ட மேலவை இருக்கு இல்லையா? எம்எல்சி மெம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்களா? எம்எல்சி. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர் எத்தனை பேரை செலக்ட் பண்ணுவாங்க? 1/6. சோ பட்டதாரிகள் படிச்சவங்க வந்தா எத்தனை பேரை செலக்ட் பண்ணுவாங்க? 1/12. ஓகேவா? பெரிய நம்பர் அதான் பார்த்தோம். மத்த அரசியல்வாதிகள் எல்லாம் வரும்ப்ப அவங்க எத்தனை பேரு? 1/3. ஓகேவா? சூப்பர். சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கவர்னர் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாரு ஸ்டேட்ல? எலெக்ஷன் கமிஷனர். ஓகே. சிஎம், டிஎன்பிஎஸ்சி சேர்மன். ஓகே. பட் இந்த இவங்க எலெக்ஷன் கமிஷனர், டிஎன்பிஎஸ்சி சேர்மன் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? பிரசிடென்ட். ஓகேவா? ஓகே, குட். வேற நம்மளோட சென்னை ஹைகோர்ட் வளாகத்துல யாரோட சிலை இருக்குது? மனுநீதி சோழன். ஓகேவா? மனுநீதி சோழனோட சிலை தான் இருக்குது. மாமல்லன் யாரோட பேரு?
முதலாம் நரசிம்மவர்மன். சிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மனோட பேரு. ஓகே. பெரும்பிடுகு முத்திரையரோட பட்ட பெயர் என்ன? ஸ்வர்ணமாறன். ஓகேங்களா? ஸ்வர்ணமாறன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சோ பாரத தாயோட உருவம் பொறித்த காயின் ஃபர்ஸ்டா எதுல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க? எந்த நூற்றாண்டு விழா? எஸ், ஆர்எஸ்எஸ். ஓகேவா? ஆர்எஸ்எஸ் யாரு உருவாக்குனது? நைன்டீன் 25ல 2 பேர் சேர்ந்து உருவாக்கி இருப்பாங்களே. ஹெட்கர், ஹெச்பி ஹெட்கே வரும். இவரு விடி சவார்கரும். விடி சவார்கரோட சிலை எங்க ஓபன் பண்ணாங்க? அந்தமான்ல ஸ்ரீ விஜயபுரம். ஓகேவா? சோ அங்கதான் ஓபன் பண்ணிருப்பாங்க. நமக்கு வந்து இவரு சுபாஷ் சந்திர போஸோட பேர்ல தீவு இருக்குல்ல, அந்த தீவுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு? சொல்லுங்க, கேக்கல. ரோஸ். ஓகேவா? ரோஸ் தீவுன்னு இருந்துச்சு. சுபாஷ் சந்திர போஸ், ரோஸ் போஸ் ரைமிங்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் யாரோடது? திருவள்ளுவர். ஸ்டாச்சு ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ்? அம்பேத்கர். அம்பேத்கர். ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி? ராமானுஜர். ராமானுஜர். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி? பட்டேல். வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேல். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எங்க இருக்கு? யுஎஸ். ஓகேங்களா? யுஎஸ் சுதந்திரம் அதான் அவங்க சிலை. ஓகே. மேக விதைப்பு இருக்கு இல்லையா, கிளவுட் சீடிங். சோ அதுல என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க? சில்வர் நைட்ரேட். சில்வர் அயோடைடு. சில்வர் அயோடைடு. அதுக்கப்புறம் வந்து சாலிட் CO2 யூஸ் பண்ணுவாங்க. சாலிட் ஐஸ். பொட்டாசியம் அயோடைடா? எஸ், பொட்டாசியம் அயோடைடு. கரெக்ட். ஏதோ ஒரு அயோடைடு வரும். இன்னொன்னு வந்து மெயினா அந்த சாலிட் ஐஸ் வரும், CO2. ஓகே, ட்ரை ஐஸ். எஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து வர்தா புயல் எந்த வருஷம் வந்துச்சு? 2016. ஓகி? 2017. கஜா? 2018. மிக்ஜாம்? 2023. ஓகேவா? ஃபெங்கல்? 24. மோந்தா? 25. Okay. தித்வா? 25 தான். சோ தித்வா வந்து எங்க அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துச்சு? ஸ்ரீலங்கா. ஓகே. மோந்தா எங்க கரை கடந்துச்சு? தாய்லாந்து. பேரு வச்சது தாய்லாந்து. எங்க கடந்துச்சு? ஆந்திரா. ஓகேவா? ஆந்திரால தான் கரை கடந்திருக்கும். ஓகே. நெக்ஸ்ட். சோ நமக்கு வந்து இந்த ஒரு அழிந்து வரும் இனங்கள் ஒரு 4 இனம் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? சோ பட்ஜெட்ல அத காக்குறதுக்கு கூட குழு எல்லாம் அமைச்சு தலைமை செயலாளரை போட்டிருப்பாங்க. அதோட பேரு சொல்லுங்க. மக்சீர் மீன். அப்புறம் அந்த சிங்கவால் குரங்கு, மெட்ராஸ் ஹாக். ஓகே. ஓகேவா? சோ இதெல்லாம் வரும். மக்சீர் மீன் எந்த ஆற்றுல இருக்கு? மோயர் ஆறு. ஓகேவா? மோயர் ஆறு எங்க இருக்கு? எந்த பீடபூமி? எந்த பீடபூமியில வரும்? மால்வாவா?
ஷிக்கூர் பிளாட்டியூ. ஷிக்கூர். மால்வா பிளாட்டியூ எங்க இருக்கு? பாராமகால் சொல்ல வந்தேன் மேம், மால்டான்னு சொன்னேன். ஓகே. பாரமகாலா. ஓகே, சரி. அடுத்தது இந்தியால எத்தனை ரயில்வே ஜோன் இருக்கு? நைன்டீன். ஓகேவா? 19 இருக்கும். புக்ல வந்து 17 கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்டேட்டட் வந்து 19 இருக்கும். ஓகே. வேறு அவ்வளவுதான். ஓகே. ஸோ மீதி வந்து நாளைக்கு பார்ப்போம்.